ராசி அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, நீங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. பெரும்பாலும் புத்திசாலிகளாக நீங்க இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய அறிவாற்றல் உங்களுக்கு இருக்கும். ஒரு விஷயத்தில் இருக்கிற நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக செயல்படக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். அதே போல் சுய ஒழுக்கம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். இந்த 4 விஷயமும் சேர்ந்த ஒரு சிறப்பான ராசி கன்னி. புத்திசாலித்தனம், திட்டமிடுதல், நல்ல ஒரு நுணுக்கம், நல்ல ஒரு ஒழுக்கம், இது 4ம் இருக்கிறதுனால சிறப்பான நபர்களாக நீங்கள் சமுதாயத்தில் போற்றப்படக்கூடியவங்களாக இருக்கீங்க. இந்த ராசிக்காரங்க எந்த விஷயத்தையும் சாதாரணமாக பார்க்க மாட்டீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ஞ்சி அதில் கவனமாக யோசித்து முடிவு பண்ணக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் என்ன நல்லது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சு செயல்படக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க. இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, எந்த விஷயம் நல்லதாக நடக்கும், என்ன சவால்கள் வரும், வரக்கூடிய வாய்ப்பு எல்லாத்தையும் என்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க விரிவாக நாம் இந்த பதிவை பார்க்கலாம். இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறக்கூடிய தகவல் உங்களுக்காக இந்த பதிவில் இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனா வீட்டில் இருந்தே மொபைல் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை கண்டிப்பாக நீங்கள் இதனால் பெற முடியும். இந்த கன்னிராசிக்காரங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்கன்றது பார்த்தோம். நீங்கள் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்யுங்களேன், சிறப்பான உயர்வு நன்மை இது எல்லாத்தையுமே பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும் பெருமாளின் அருளால். இப்போது இந்த கன்னிராசியில் பாருங்கள், உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. அதுவும் உத்திரமில் 2, 3, 4ஆம் பாதம் இருக்குது. சித்திரையில் 1, 2ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த பெருமாள் வழிபாடை புதன்கிழமையில் பண்ணுங்கள். சிறப்பான உயர்வு கண்டிப்பாக வரும். இந்த வாரம் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இருக்கா சவாலாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வாரம் ஒட்டு மொத்தமாக பார்த்தா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் ரொம்ப நாளாக யோசித்து வச்சுருந்த விஷயத்தெல்லாம் இப்போது தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக சிறப்பான உயர்வை எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பெற முடியும். ஏன்னா இது முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது துலங்கும். மனசுக்குள்ளே ஒரு தெளிவு பிறக்கும். இது வரைக்கும் கடந்த காலத்தில் பாருங்கள், ஒரு விஷயத்த பண்ணலாமா வேண்டாமான்னு நிறையா குழப்பம் வந்திருக்கும். அந்த குழப்பம் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். குழப்பம் குறைஞ்சி கிளியராக எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக முடிவு பண்ணக்கூடிய தன்மை இப்போ உங்களுக்கு பிறகுது. அதனால் பெரும்பாலும் பாருங்கள், இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நல்ல ஒரு சரியான முடிவாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களை புரிஞ்சிக்காமல் விட்டு போன நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே அவங்க பண்ண தப்பை புரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்ககிட்ட சேருவாங்க பாருங்கள். பெரும்பாலும் இந்த வாரம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெறணும், இந்த காலகட்டம் இப்படி இருந்தால் நான் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி சில பிளான்லாம் போட்டிருப்பீங்களே, அதுக்கு சாதகமான அமைப்பாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும், எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரம் பெற முடியும். அவ்வளவு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதே போல் இந்த முன்னேற்றம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வாரத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்கிறது நல்லது. குடும்பத்தோடு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். குலதெய்வ கோயில் ரொம்ப தூரமாக இருக்குது, போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு குலதெய்வ பிரார்த்தனையை செஞ்சுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்மைகள் எல்லா வகையிலுமே வரும். மனசுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி வரும். கன்ஃபியூஷன் எல்லாம் நீங்கும். நீங்கள் எடுக்கிற முடிவு சரியான டைரக்ஷனில் போகும். அதே போல் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா, அதிகமாக ஒரு விஷயத்தை போட்டு யோசித்து குழப்பிக்காதீங்க. ஓவர் திங்கிங் வேண்டவே வேணாம். இது நிறைய உங்களுக்கு வாய்ப்புகளை கெடுத்துடும். அதனால் ஓவர் திங்கிங் பண்ணாமல் சரியாக திறம்பட யோசித்து அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். வேலை தொழில் விஷயம் அப்படின்னு பார்த்தா, வேலையாட்களுக்கு இந்த வாரம் நீங்கள் செஞ்ச வேலைக்கான அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு இது கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்குங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண நல்ல வேலைக்கான அங்கீகாரம் கூட இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பெரும்பாலும் இந்த கன்னிராசிக்காரங்க எப்படி தெரியுமா, அமைதியாக இருந்து முழு பலனையுமே பெறக்கூடியவங்க. அதுக்கேற்ற ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு வரும்.
நீங்கள் ரொம்பவுமே யாருக்கும் சொல்லாமல் கூட சில வேலைகளை செஞ்சுருப்பீங்க. அதில் இப்போ சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க உங்களோட கடினமான உழைப்பால். அதே போல் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வேலை மீது உங்கள் மேலதிகாரிகளின் பார்வை விழும். அதனால் உங்களோட வேலைகளை சரியாக செஞ்சுருங்க. அதற்கான அங்கீகாரம் பாராட்டு கிடைக்கும். கொடுத்த வேலைகளை கொடுத்த நேரத்தில் செஞ்சு முடிக்கிறதுனால அதுக்கான அங்கீகாரம் பாராட்டு மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் நல்ல ஒரு ஊதிய உயர்வு, நல்ல ஒரு வேலையில் பணி உயர்வு, இந்த மாதிரி நிறைய சலுகைகளை நீங்கள் உங்களை வேலை இடத்துல கண்டிப்பாக பெற முடியும். ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சரியாக கிடைக்கணும்னா உங்களுக்கான வேலையை சிறப்பாக செய்யணும். கூட இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தை பேசிக்கிட்டு நீங்கள் காலகட்டத்தை வீணடிக்காதீங்க. உழைச்சா உயர்வு, முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக முன்னேற்றம். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மையை பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடாதீங்க. இதுவுமே ரொம்பவுமே பாதகமான விளைவை ஏற்படுத்திடும். அன்றைய வேலையை அன்றைய முடிக்க பாருங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்ததாக இருக்கும். அதே போல் எல்லா கோணத்துலேயுமே பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசிக்கு வேலை, தொழில், குடும்பம் இதெல்லாமே நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். எல்லாமே சரியாக இருக்குது. ஆனாலும் பாருங்கள், எல்லாமே சரியாக இருக்கும் பொழுது எல்லாமே நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். தொழில், வியாபாரம், குடும்பம் அப்படின்னு எல்லா சூழல்லையுமே நீங்களாக சில விஷயத்தை செய்யணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் அலைச்சல், மன அழுத்தம் மட்டும் இருக்கும். இதை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். வீட்லேயுமே எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாமல் மனம் விட்டு பேசுங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும். அதனால் பர்ஃபெக்டாக எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கான பணியை மட்டும் சரியாக செய்யுங்க. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். பர்ஃபெக்ட் எதிர்பார்த்து அங்கேயே நின்றுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கணக்கு விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். வரவு, செலவு இதை சரியாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வரவு சரியாக இருக்கும் பொழுது அதை சேமிக்க பழகிறது நல்லது. ஆடம்பரமாக செலவு பண்ணிவிட்டு அவஸ்தைப்படாதீங்க. அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள். இந்த வாரம் வரவு நல்லாயிருக்கும். ஆனாலும் செலவுமே கொஞ்சம் இருக்குது. அதனால தான் வரவு விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் உத்தியோக ரீதியாக நிறைய கிளைண்ட் உங்களுக்கு இப்போ வருவாங்க. வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு லாபம் இருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தரமான பொருட்களை, நிறைய சலுகைகளை இதெல்லாம் அறிமுகப்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். பெரும்பாலும் புதுசாக முதலீடு பண்ணுறேன்னு சொல்லி அதிக அளவில் முதலீடு போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. குறைவான முதலீடு நல்லது. பெரிய அளவில் முதலீடு செய்கிறதா இருந்தால் இந்த வாரம் தவிர்க்கிறது நல்லது. அதே போல் வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக வேலை தேடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இப்போ இந்த வாரம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச வேலையை நினச்ச இடத்துல பெற முடியும். ஏன்னா அதற்கான சாத்திய கூறுகள் இந்த வாரம் உண்டாகிருக்கு. அதே போல் வேலை இருந்துட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட எண்ணங்களை மாற்றிக்கோங்க. அதற்கு உகந்த காலகட்டம் இது கிடையவே கிடையாது. சிலர்லாம் சொல்லுவாங்க அந்த வேலை நல்லா இருக்குது, சம்பளம் எச்சா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பேராசைக்கு இடம் கொடுக்காம உங்களோட பணிகளில் முழு மூச்சாக கவனம் செலுத்துங்க. இருக்கிற இடத்துல நல்ல ஒரு உயர்வை கண்டிப்பாக பெறலாம். இந்த வாரம் வேலை மாற்றத்திற்கு கண்டிப்பாக நல்ல ஒரு உகந்த காலம் கிடையாது. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சிறப்பான உயர்வு, நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த வேலை தேடுறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த செவ்வாய், வெள்ளிக்கிழமையில் வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, வேலைக்கு இன்டர்வியூ போடுறது இதெல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்மை நடக்கும். இது ரெண்டுமே சூப்பரான நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் நீங்கள் இந்த நாட்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கான்ஃபிடென்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். பணம், பொருளாதாரத்தை பற்றி பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்களோட ஃபினான்ஷியலான நிலை இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டெடியான லெவல்லையே இருக்கும். அதாவது வருமானம் நல்லாயிருக்கும். ஆனால் வருமானம் இருக்கிறதுக்கேற்ப செலவும் இருக்கும். அதை பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லாமே நல்லது ஒரு உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பழைய கடன்களை அடைச்சி நீங்கள் புதுசாக சேமிக்க தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகுது. அதே போல் தேவையில்லாத ஷாப்பிங்கு, தேவையில்லாத செலவை இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. காதல் உறவுகளை பார்க்கும்போது லவ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு பாண்டிங் வரும். உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட உண்மையாக இருப்பாங்க. அதனால் இது வரைக்கும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிளியர் ஆகிடும். பொதுவாகவே குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லாயிருக்கு. விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். இந்த ஓவர் திங்கிங் மட்டும்தான் சில விஷயத்தில் உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். இந்த ஓவர் திங்கிங் மட்டும் குறைச்சிக்கோங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். திருமணமானவங்களுக்கு குடும்பத்தில் சூப்பரான சூழல் இருக்குது. உங்கள் பிள்ளைங்களாலையுமே நல்ல ஒரு உயர்வு, சந்தோஷமான சூழல் உருவாகுது. அதே போல் உங்கள் இளைய சகோதரர்கள்கிட்ட பேசும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் 2 பேத்துக்கு முடியல வாய் வாக்குவாதம் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. பெரும்பாலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ண வெளி உணவுகளை தவிர்க்கணும். நிறைய தண்ணி கொடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம்
நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கு. அதே போல் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி, யோகா, தியானம், நடைப்பயிற்சி இதெல்லாம் பண்ணுங்கள். சிறப்பான சில உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த பதிவை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.